காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்திருக்கும் முடிவு தமிழகத்திற்கு பெரும் பாதகத்தை விளைவிக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் மனு அளிக்க மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். இதற்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிர்ச்சி தரத்தக்க, தமிழகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அறிவிப்பை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முதலில் ஏற்றுக்கொண்டு, கட்டளையை ஏற்றுக்கொண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முதலில் இசைவு தெரிவித்துவிட்டு முடியாது என்று கூறிய நிலையில் தமிழகத்துக்கு பெரும் பாதகம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு உரிய அறிவுரைகளை கூறி நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, தேசிய இறையாண்மையை காக்கக்கூடிய முறையில் பாரபட்சமற்ற முறையில் மத்திய அரசு நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என வற்புறுத்துவதற்காக இன்றைக்கு டெல்லி செல்கின்றோம். மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்திட மக்கள் நல கூட்டணியின் சார்பாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நானும் இன்று டெல்லி சென்று மதியம் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருக்கிறோம்.